உங்களுக்கும் இது மாதிரி வாய்ப்புண் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்குதா? அப்பனா நான் சொல்லி தரேன் இந்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அட ஆமாங்க, இப்ப நீங்க பாக்குற இந்த செடியோட பேர் தான் மணத்தக்காளி செடி. இந்த மணத்தக்காளி செடி வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டது. குறிப்பா இந்த பயத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கு. அதனால இதை சாப்பிடுறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மணத்தக்காளி பயத்துல வைட்டமின் ஏ, சி, கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து போன்ற புரதங்கள் நிறைஞ்சு இருக்கு. அதனால சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா இந்த மணத்தக்காளி பயத்தை சாப்பிடலாம். முக்கியமா இந்த மணத்தக்காளி பயத்தை வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இது மாதிரி கொஞ்சமா எடுத்து வாயில போட்டு கஜ கஜன்னு மென்னு சாப்பிடுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணா இருந்தாலும் சரி, வாயில இருக்கக்கூடிய புண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாவே ஆத்திடும். சரி, நாமளும் கொஞ்சோண்டு மணத்தக்காளி பயத்தை பறிச்சு சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு வாயில போட்டு சாப்பிட்ட பாருங்க, உண்மையை சொல்லணும்னாக்கா சரியான டேஸ்ட். ஏன்னா இந்த மணத்தக்காளி பழம் சாப்பிடுறதுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த மணத்தக்காளி பயத்தை பறிச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா உங்களால முடிஞ்சாக்கா இந்த மணத்தக்காளி கீரையை கூட வாரத்துல 2 நாளைக்கு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இதுவும் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடியது.